ஹீரோயினை விட கலராக இருந்தால் எனக்கு சாயம் பூசிடுவாங்க. அப்போதான் நான் சின்ன சின்ன கரெக்டராக பண்ணிட்டு இருந்தேன். லைஃபே அப்படியே டேர்ன் ஆகிடுச்சு. நான் ரொம்ப கீழே இருந்து தான் வந்திருக்கேன். அப்படியே ஒவ்வொரு அடியாக வச்சு தான் இந்த ஸ்டேஜுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ரொட்டீனாக இல்லாமல் கரெக்டராக அப்படியே எல்லாரிடமும் காலமாகிற மாதிரி படத்தில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம்னு நிறைய பேர் சொன்னாங்க. ரஜினி படையப்ப படம் சொல்லவே தேவையில்லை, அதில் நடித்தேன். ஆனால் அந்த படம் பயங்கர ரீச் ஆகிட்டு. அப்படியே லைஃப்பும் டேர்ன் ஆகிட்டு. ரவிக்குமார் சாருக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி கொண்டாட்டம் அர்ஜுனன் சார் படம். ஆனால் நான் குட் லக் என்று தான் நினைக்கிறேன். அந்த படத்தில் வேற ஒரு பொண்ணு தான் அந்த கரெக்டரில் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ நான் வேற கரெக்டர் போயிருந்தேன். என்னை பார்த்துட்டு ஓ இந்த பொண்ணு இந்த கரெக்டருக்கு நல்லா இருப்பா அப்படியே சொல்லி ரவிக்குமார் சார் அந்த கரெக்டர் பண்ண வச்சாரு. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மூவி படையப்பா. நான் அப்படியே சின்ன சின்ன கரெக்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே இவ்வளோ பெரிய படம் கிடைச்சது கடவுள் தான். நான் நடித்தது நிறைய சிஸ்டர் கரெக்டர். அப்புறம் காலமான மாதிரி நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் என்றதுக்காக கொஞ்சம் கேப் கொடுத்தேன். மறுபடியும் வேறு கரெக்டர் மாறி செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு அப்புறம் மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி மெயின் ரோலில் பண்ணியிருக்கேன். அது பெருசாக ஓடலை. தமிழ்லையும் அந்த மாதிரி படம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவும் பெருசாக ஓடலை. நான் பண்ண ஒன்றுமே பெருசாக ரீச் ஆகலை. கரெக்டர் ஆர்டிஸ்டாக தான் நடித்தா தான் அதில் ஒரு சீனாவது ரீச் ஆகும்னு இதுக்கே வந்துட்டேன் என்று நடிகை லாவண்யா கூறியிருக்கிறார்.